என் வைஃபை சந்திக்க அலோவ் பண்ணுங்க. அவளை எந்த நிமிஷமும் தூக்கில போட்டுருவாங்க சார். எனக்கு அவ முகத்தை கடைசி ஒரு வாட்டி பார்க்கணும். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சரி இருங்க, நான் ஒரு நிமிஷம் விசாரிச்சுட்டு சொல்றேன். ஐம் சாரி, 5 மணி 5 நிமிஷத்துக்குலாம் தூக்குல போட்டுட்டாங்க. இப்ப மணி 5:08 ஆகுது. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. தெரியும் ஷாலினி, எல்லா தப்பையும் செஞ்ச கைதிக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் அந்த சந்தோஷம் வேற. அதே நேரத்துல ஒரு நிரபராதிக்கு விடுதலை கிடைக்கும் போது அந்த சந்தோஷமே வேறதான். ஷாலினி, உனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது. ஆமா ஷாலினி, பல மாசங்களா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உன் தண்டனை மன்னிக்க சொல்லி மனு போட்டிருந்தேன். ஒரு வழியா இப்பதான் ஃபைனலா என்னோட அப்பீல ஏத்துக்கிட்டாங்க. இனிமே உனக்கு தண்டனை கிடையாது. இப்ப நீ முழுசா விடுதலை ஆயிட்ட ஷாலினி. இப்ப நீ தாராளமா உன் வீட்டுக்கு போலாம். உன் சொந்தங்களை பார்க்க போலாம். இனிமே அவங்க கூட இருக்கலாம். நீ எனக்கு விடுதலை வேண்டாம் அக்கா. நான் சாக ஆசைப்படுறேன் அக்கா. அக்கா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் விடுதலை ஆயிட்டேன்னா அப்புறம் ரவிதா மாட்டிக்குவான். அப்புறம் எல்லா பழியும் அவன் தலையில விழுந்துரும். நான் விடுதலையாக விரும்பல. என் தூக்கு தண்டனை யார் தடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நான் அவங்கள பாக்கணும். இவர்தான் அது. உன் தண்டனை மன்னிச்சு விட்டவர் இவருதான். இவரா என் தூக்கு தண்டனை ரத்து செஞ்சாரு? நான் ஆர்டர் போட்டுதான் உன்னோட கேஸ ஒண்ணு இல்லாம நான் பண்ணிட்டேன். இனிமே உனக்கு தூக்கும் கிடையாது, ஜெயில் தண்டனையும் கிடையாது. யார கேட்டு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க? நான் யார கேட்கணுமா? அன்னைக்கு உன் முகத்தை பார்க்கும் போதே நீ நிரபராதின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதோட உன் கண்ணை பார்த்தாலே நீ இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்பதான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு. நானே கோர்ட்ல கொலை பண்ணிருக்கேங்கறத ஒத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தவா? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் உங்களை இன்சல்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? என் தண்டனை நீங்க ப்ரீபோர்ட் பண்றேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி கருணை காட்டுறீங்க? கருணை காட்டுறேன்னா கருணை எல்லாம் காட்டலாமா? இது எங்களுடைய கடமை. நீங்க ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு சேவை செய்யறோம். இது மூலமா மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்யற ஒரு தலைவன் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்துல யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்கவே நடக்காது. எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஷாலினி பாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த சமுதாயத்துல வாழ்ந்தாகணும். அப்பதான் இந்த சமுதாயத்துல இருக்கிற மக்கள் நம்பிக்கையா இருப்பாங்க. நீங்க விடுதலையானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு உங்களோட எந்த வாழ்த்தும் தேவை கிடையாது. அடுத்து உங்க வாழ்க்கையோட விளையாடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
அதுவும் ஏன் வாழ்க்கையோட விளையாட நான் விட மாட்டேன். இரு ஷாலினி, இங்க பாரு. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுக்கா. நான் இப்ப செத்தே தீரணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் இப்ப தூக்குல தொங்கியே ஆகணும். ஐ எம் சாரி சார். நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ப்ளீஸ் வீட்டுக்கு போங்க. ஐம் சாரி ஷாலினி, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. கடைசி ஒரு தடவை உன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கல. என்னை மன்னிச்சிரு. அட என்ன ஷாலினிமா, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சரி, என்ன விட்டுருங்க. நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன். இந்த 2வது வாய்ப்பை அந்த ஆண்டவன் கொடுத்தான்னு நினைச்சுக்கங்களேன். இது ஆண்டவனோட ஆசீர்வாதம்னு நினைச்சு நீங்க ஏத்துக்குங்க. அப்படியே இந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கலனாலும் இந்நேரம் இந்த விஷயம் எல்லாமே பிரஸுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல நீங்க என்ன நினைச்சாலும் இந்த முடிவுல கண்டிப்பா எந்த மாற்றமும் ஏற்படாது. பிரஸ் ஃபுல்லா வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னோட முகம்? இல்ல பயப்படாதீங்க. உங்க முகத்தை நாங்க யாருக்குமே காட்டல. விஷயத்தை மட்டும்தான் நாங்க சொல்லியிருக்கோம். எந்த தப்பு செய்யாத ஒரு பொண்ண தூக்கு தண்டனையில இருந்து நான் காப்பாத்திருக்கேன்னு பெருமையா சொல்லுவேன். இதனால என் கட்சிக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்லது செய்வோம். ஏமா, இந்த ரேபிஸ்டுங்க இவனுங்க சாகட்டுமே, எதுக்கு நீங்க சாகுறீங்க? நீங்க நல்லா வாழணும். சரி, ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழுங்க. போங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஜெய் ஹிந்த். சார், வரமா. ஷாலினி, ஷாலினி கொஞ்சம் இரு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் தான் கட்சிக்கு ஓட்டு கிடைக்கணும்னு என்ன யூஸ் பண்ணிருக்காரு. அவரோட வெற்றிக்காக ரவியோட வாழ்க்கையை பணைய வைக்கிறாரு. நான் விடுதலை ஆயிட்டேன்னா அப்புறம் கேஸ் ரீஓபன் ஆகும். அப்புறம் ரவிக்கு எதிரான சாட்சிகள் எல்லாம் கிடைச்சிடும். இல்ல ஷாலினி, ஷாலினி கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஷாலினி, அவருக்கு எதுவும் ஆகாதுங்கறல. சார், நீங்க எதுக்கு சார் இப்ப இங்க வந்தீங்க? பணம் வாங்க தான் வந்தேன். வேற எதுக்கு வர போறேன்? இப்ப இங்க இருந்து நீங்க போயிடுங்க. எப்படியாவது உங்க பணத்தை ரெடி பண்ணி நான் சார் என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? சார், என் ஷாலினி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவளுக்கு ஈம சடங்கெல்லாம் பண்ணணும். சார் நீங்க உள்ள போக முடியாது. ஏன் முடியாது? சார், இது என்னோட உரிமை. எனக்கு என் ஷாலினி வேணும், கொடுக்க சொல்லுங்க. இங்க பாருங்க சார், நிலைமையை புரிஞ்சுக்கங்க. உள்ள ஒரு விஐபி பர்சன் வந்திருக்காரு. என்னால உங்களை இப்ப உள்ள அனுப்ப முடியாது. என்ன பேசுறீங்க? அப்ப அந்த ஆள் மட்டும் உள்ள அலோ பண்ணுவீங்க, நான் போக கூடாதா? இவரை உள்ள விட்டுறாதீங்க. யோ, போய் சல்யூட் போ. ஷாலினி, இப்போ உன்னோட மர்டர் கேஸ் பெர்மனன்ட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமே அது ரீஓபன் ஆகாது. இனிமே அந்த சிவாவை கொலை பண்ண பழி யார் மேலே விழாது ஷாலினி. ரவி மாட்டிக்க மாட்டாரு. அப்படின்னா இனிமே ரவிக்கு எந்த ஆபத்தும் கிடையாதா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னா எனக்கு எதுவும் ஆகலனா ரவிக்கும் எதுவும் ஆகாதா? சிவாவை கொலை பண்ண பழி ரவி மேல விழாதுல்ல? ஆமா ஷாலினி, ஆமா. இனிமே நீங்க 2 பேரும் சுதந்திர பறவை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா ரவிக்கு இனிமே எந்த ஆபத்தும் கிடையாது. ஒண்ணும் ஆகாதுல்ல? சார், நான் என் வைஃப் ஒரு டெட் பாடி தானே சார் கேக்குறேன். இப்ப இந்த இடத்தை விட்டு நீங்க போகலன்னா உங்க மேல ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ப்ளீஸ் முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. இனிமே நான் போய் ரவியை பார்க்க முடியும். ரவி கூட என்னால வாழ முடியும். ஆனா ரவி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்?
ரவி என்ன பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? என்ன யோசிக்கிற ஷாலினி? நீ நேரா உன் குடும்பத்துக்கிட்ட போ, அவங்க எல்லாரையும் பாரு. நிஜமா ஆண்டவன் உனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல ஒவ்வொரு நிமிஷமும் நீ உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். ம்? போ போ ஷாலினி, போ. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே? உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். இந்தா ஷாலினி, உன்னோட திங்ஸ். வாங்கிக்கோ. ஷாலினி, ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ஷாலினி, இது உன்னோட பணம். நீ ஜெயில இருக்கும்போது நீ சம்பாதிச்சது. இந்தா, போ, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. இந்தா. ஐந்து ஸ்வரங்கள் சேர்ந்த ராகம் போல் 5 எண்ணங்களின் வாழ்க்கையில யாருக்காவது உண்மையான காதல் கிடைச்சதுன்னா அவங்கள கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க. என்னை விட துரதிருஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. என் ஷாலினி முகத்தை நான் கடைசியா ஒரு வாட்டி கூட பார்க்க முடியல. அவளை கடைசி தடவையா வழி அனுப்ப முடியல. இன்னைக்கு என் வாழ்க்கையை விட்டு நீ மொத்தமா போயிட்ட ஷாலினி.
காலந்தோறும் காதனில் கேட்கும் சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா பார்த்து போன பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் கேள்விகள் கேட்கும் உயிரும் போகும் உருவம் போகுமா தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும் ஆல் தி பெஸ்ட். ஷாலினி இஸ் த ஃப்ரீ பேர்ட் சார். கூண்டுல இருந்து அவ வெளியே வந்து சுதந்திரமா பறக்க போறா. 6 மாசமா உங்க யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை ஜஸ்ட் 2 டேஸ்ல முடிச்சிருக்க சார். யூ see nothing is impossible for me. என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள்னா ஐ am possible. ஓகே, என்னை எவ்வளவு நேரம் நானே பாராட்டிக்கிறது. அதுக்கு தான் உங்க அழகான பொண்ணு இருக்கல. பொண்ணுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நீங்க எனக்கு கொடுத்த சவால நான் ஜெயிச்சாச்சு. Now it's your turn. உங்க வார்த்தையை காப்பாத்துங்க. உங்களோட அழகான பொண்ணு என் கூட டேட்டுக்கு வரதுக்கு பெர்மிஷன் கொடுங்க. முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. ஆ? எப்படி இந்த காரியத்தை சாதிச்ச? இப்போ இந்த ரகசியத்தை சொல்லிட்டா மட்டும் நீங்க ரிட்டையர் ஆயிட போறீங்களா என்ன? நீங்களும் நானும் சேர்ந்து நிறைய கேஸ வாதாடணும்ல. என் கூட இருந்து பாருங்க. எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸோட சேர்த்து என் சீக்கிரட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒன்னா இது உங்களோட லஞ்ச் டைம் சார். போன் அப்பிடைட் சார். உங்க கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு இதமான ஒரு தூக்கத்தை போடுங்க. அப்புறம் தூக்கத்துல கூட உங்க பொண்ணிய நினைச்சிட்டு இருக்காதீங்க. சின்னஞ்சிறுசுங்க நாங்க ஜாலியா இருக்கும் போது உங்கள மாதிரி 3வது மனுஷங்களை நான் விரும்புறதில்ல. நான் போறேன் சார். உங்க பொண்ணு என் கூட டேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கால. நீங்களும் உங்களோட வெற்றியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆஃப்டர் ஆல் செத்து போறவள நீங்க காப்பாத்திருக்கீங்க சார். அதுவும் என்னோட உதவியால. லா 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 லா. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாத்தையும் நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம சமூகத்தை சேர்ந்த எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில தனியா முன்னேற முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தனியா வாழ முடியும்னு உங்களுக்கு தோணுதா? நம்மள யாருக்கிட்டையாவது யாராவது வந்து உங்க வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவாங்க? அவங்க கடின உழைப்பும் அவங்களோட திறமையும் காரணம் சொல்லுவாங்க. வெல், என்னுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு நீங்க எல்லாருமே யோசிக்கிறீங்க இல்லையா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கவும் ஆசைப்படுறீங்கன்னு புரியுது. இதுக்கு என்னுடைய பதில், என் வெற்றியின் ரகசியம் என்னோட மனைவி. அவ என் கூட வாக்குவாதம் பண்ணுவா, சண்டை போடுவா. ஆனா இது எல்லாத்தையும் விட அதிகமா அவ என்னை காதலிக்கிறா. அது எந்த அளவுக்குன்னா, அவ என்னை திட்டும்போது கூட எனக்கு அவளோட அன்பு மட்டும்தான் தெரியும். அவ என்கிட்ட கோவப்பட்டா கூட அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். நாங்க தினமும் நிறைய சண்டை போட்டுப்போம். சண்டை போட்டாலும் ஒன்னாதான் இருப்போம். ஏன்னா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நாங்க சண்டை போட்டாலும் எங்களை சமாதானப்படுத்திக்க தயங்க மாட்டோம். எனக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி, என் சந்தோஷம், இது எல்லாமே என் மனைவினாலதான். அவளை நான் என் உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவ என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறா. அதனால இந்த அவார்டு உண்மையிலே போய் சேர வேண்டியது என்னோட ஒய்ஃப்க்கு தான்.
உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் என் ஸ்கின்னுக்கு என் மெடிமிக்ஸ்